டிஎன்ஏ கவுன்சிலில் எனக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்குமா, என்னோட கட் ஆஃப் மார்க்கு கம்மியாக இருக்குது, இந்த கட் ஆஃப் மார்க்கு எனக்கு காலேஜில் சீட் கிடைக்குமா, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, இல்லை இந்த டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு வேணும், இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா, எனக்கு காலேஜை சூஸ் பண்ணுறதா கோர்ஸை சூஸ் பண்ணுறதா அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த அட்மிஷன் ப்ராசஸ் டிஎன்ஏ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓவராலாக இன்ஜினியரிங் அட்மிஷன் தமிழ்நாட்டில் எப்படி வாங்குறான் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அண்ட் டிஎன்ஏ மூலமாக நான் ஏன் அப்ளை பண்ணணும், ஏன் டிஎன்ஏ மூலமாக அட்மிஷன் வாங்குறோம், இதால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம். நான் சுமன் இன்ஜினியரிங் அட்மிஷன் அண்ட் காலேஜஸ் பற்றிய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்தியாவிலே பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனான ஐஐடி, என்ஐடி, ட்ரிபிள்-ஐடி, அதுக்கப்புறமா கவர்மெண்ட் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டி அண்ட் அட்டானமஸ் காலேஜஸ் இப்படி எல்லாமே இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில். இங்கே நிறைய சீட்ஸ் இருக்குது. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் எவ்ரி இயர் தமிழ்நாட்டை இன்ஜினியரிங்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி குவாலிட்டியான இன்ஸ்டியூஷன் இங்கே இருக்குது. அதுக்காக தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் டிஎன்ஏல தான் மேசிவான சீட்டுங்கிறது ஃபில் ஆகுது எவ்ரி இயர். இந்த டிஎன்ஏக்கு எவ்ரி இயர் 3 lakh ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. சீட் வந்து 2 lakhs சீட் இருக்குது. இல்லை எந்த மாதிரியான காலேஜஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், அட்டானமஸ் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ், அப்புறமா மைனாரிட்டி காலேஜஸ். ஸோ இதில் சத்யபாமா வருமா, எஸ்ஆர்எம் வருமா அப்படின்னு சில பேர் முன்னாடி என்கொயரி பண்ணியிருந்தாங்க கமெண்டில் தெரியாமல். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ சத்யபாமா அண்டு விஐடி, எஸ்ஆர்எம் இவங்களாம் டீம்டு யூனிவர்சிட்டி எக்ஸாம்பிளாக அந்த காலேஜஸ் இருக்குது. அவங்களாம் நிகர்நிலை பல்கலைக்கழகம். அவங்களோட சிலபஸ் அண்ட் கரிக்குலம், எப்போ ஹாலிடே விடணும், இந்த டைம் டேபிள் ஷெடியூல் எல்லாமே அவங்களா ஓனாக முடிவெடுத்துக்கலாம். இதில் டீம்டு யூனிவர்சிட்டி அதுக்கான அட்மிஷன் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவங்க ஓனாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்கு மட்டும் அட்மிஷன் வாங்குறதுக்கு சில இன்ஸ்டியூஷனில் ஐஐடி, என்ஐடிக்கான ஜேஇ மார்க்கையும் இவங்க கன்சிடர் பண்ணுறாங்க சில இன்ஸ்டியூஷனில். அப்புறமா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியும் இருக்குது தமிழ்நாட்டில். சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எஸ்என்யூ சென்னை எடுத்துக்கலாம். அவங்க ப்ரைவேட் யூனிவர்சிட்டி 2008 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இது ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. அவங்களுக்கு ஓன் எக்ஸாமும் வச்சுருக்காங்க. அப்புறமா அடிஷ்னலாக ஜேஇ மெயின்ஸ் பர்சன்டேஜையும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான அட்மிஷன் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கடுத்து வந்தோம் அப்படின்னா டாப் காலேஜஸ் லிஸ்ட்டில் கவர்மெண்ட் காலேஜஸ் எக்ஸாம்பிளாக காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ஏசிடி அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் எஸ்ஏபி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் பிளானிங் கிண்டியில் இருக்கக்கூடிய அதே கேம்பஸில் தான் இருக்குது. ஸோ இது டாப் மோஸ்ட் காலேஜஸ் தமிழ்நாட்டில். ரொம்ப ஓல்டஸ்ட் காலேஜஸும் கூட. எங்கள் ஃபீஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். பிலோ 10,000 கூட 1 year முடிக்க முடியும். இதுதான் டாப்பர்ஸோட சாய்ஸாக இருக்கும் இந்த காலேஜ். அப்புறமா அட்டானமஸ் அண்ட் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். அதுக்கு எக்ஸாம்பிளாக பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அண்ட் நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி கோயம்புத்தூர் அண்ட் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் இருக்கக்கூடிய இது எல்லாமே கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். இந்த 3 காலேஜ்லையுமே செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டும் இருக்கும் அண்ட் கவர்மெண்டோட சீட்டுமே இருக்கும். இங்கே சீட் அட்மிஷன் வாங்குறதுக்கு இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்குது, டிஎன்ஏ மூலமாகவும் சீட் இருக்கும். இன்னொரு பக்கம் போனோம் அப்படின்னா அட்டானமஸ் காலேஜ், சில மைனாரிட்டி காலேஜஸ்மே இருக்குது. தெலுங்கு மைனாரிட்டி காலேஜஸ், கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜ். ஸோ இங்கே சீட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்டாக அட்டானமஸ் காலேஜில் 65% சீட்டுங்கிறது டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக தான் சீட் எல்லாமே ஃபில் ஆகும். பேலன்ஸ் 35% சீட்டு மட்டுமே காலேஜ் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்காக ஒதுக்கியிருப்பாங்க. அது மூலமாக காலேஜ் டேரெக்டாக அட்மிஷன் கொடுப்பாங்க. இதில் மேனேஜ்மெண்ட் மூலமாக போனால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். நம்ம கவுன்சிலிங் வழியாக போகிறதுலேருந்து ஒரு 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக இருக்கலாம். சில காலேஜில் கேபிட்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கலாம், டொனேஷன் இருக்கலாம் சில காலேஜஸில். அண்ட் கவுன்சிலிங் வழியாக போகும்போது அண்ட் டிஎன்ஏ அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க காலேஜில் இவ்வளோ தான் ஃபீஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டீரியா இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எவ்ரி இயர் 5% 10%ங்கிறது எல்லா காலேஜ்லையுமே ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ இந்த வருஷமும் லாஸ்ட் இயர்லேருந்து ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். மெரிட் சீட் எடுக்கணும்னு அதிகமாக ஃபீ பே பண்ண விரும்பலை, நான் நல்ல மார்க் வச்சிருக்கேன் அப்படிங்களுக்கு இந்த கவர்மெண்ட் காலேஜை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அண்ட் அட்டானமஸ் காலேஜ் சில காலேஜில் கவுன்சிலிங்கில் 180 மேலே எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் 100% ஸ்காலர்ஷிப்னு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி காலேஜஸ்மே இந்த லிஸ்ட்டில் தான் இருக்கும். ஓவராலாக 3 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு எவ்ரி இயர் அப்ளை பண்ணுறாங்க. இதில் 2 lakhs சீட் அவைலபிளாக இருக்குது டிஎன்ஏ கவுன்சிலிங்கில். இதில் சீட் எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே கிடைக்கும். எவ்ரி இயர் ஒரு 30,000 to 40,000 சீட் வந்து எவ்ரி இயர் ஃபில் ஆகாமல் தான் இருக்கும். லோ டயர் காலேஜஸில். டாப் டயர் காலேஜஸ்னால் ஒரு 10% காலேஜில் மட்டும்தான் எவ்ரி இயர் 100% சீட்டுங்கிறது ஃபில் ஆகுது. பேலன்ஸ் காலேஜஸ் எல்லாமே சீட் ஃபில் ஆகாமல் தான் இருக்கும். ஸோ இதில் சீட் கிடைக்குமானா கண்டிப்பாக எல்லாருக்குமே சீட் கிடைக்கும். பட் நீங்கள் நினச்ச காலேஜ் டாப் காலேஜில் அந்த கோர்ஸ் தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இந்த ரேங்க் படி, இந்த ப்ரையாரிட்டி படியில் கம்யூனிட்டி வாரியாக ரேங்க் கொடுப்பாங்க, அப்புறமா ஜென்ரல் ரேங்க் கொடுப்பாங்க. இந்த ஆர்டரில் தான் இது சீட் ஃபில் ஆகும். ஸோ இது ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டம் மூலமாக தான். இதுக்கு நம்ம எங்கேயும் போய் அப்ளை பண்ணணும்னு கேட்டால் வீட்டில் இருந்தே ஆன்லைன்லேயே நம்ம அப்ளை பண்ணி ஆன்லைன்லேயே அந்த கவுன்சிலிங் மூலமாக நம்ம காலேஜஸை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி சீட் எடுத்துக்கலாம். இதுதான் டிஎன்ஏ ஓவராலாக. ஸோ இதில் தான் மோஸ்ட் ஆஃப் த சீட் ஃபில் ஆகுது. நீங்கள் ரிசர்வேஷன் 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கொடுக்குறது. அதாவது காலேஜுக்கு வந்து கவர்மெண்ட்டே ஃபீஸ் பே பண்ணிடுவாங்க. நீங்கள் 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ இதில் அப்ளை ஆகிறதுக்கும் கவுன்சிலிங் மூலமாக தான் சீட் எடுக்கணும். ஃபஸ்ட் கிராஜுவேட் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் தான் முதல் பட்டதாரி கிராஜுவேஷன் ஆகிறீங்க
அப்படின்னா உங்களுக்கும் இங்கே சில ஃபீஸில் சில பெர்சன்டேஜ்ங்கிறது சலுகை இருக்குது. அதுக்கும் நீங்கள் இங்கே தான் அப்ளை பண்ணணும். டிஎன்ஏ மூலமாக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் வே தான் டிஎன்ஏ. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைனில் லைவில் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு tnea.online.org இந்த சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம். மே 3 லைவில் இருக்குது அண்ட் லாஸ்ட் டேட்டு June 2. ஒரு 31 days இதில் அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்க்குற நீங்களே நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கணும், ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் யூடியூப்பில் தான் இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்குது. ஸோ அப்ளை பண்ணிடுவாங்கன்னு பார்த்தேன். அண்ட் ஸ்டில் இன்னும் சில பேர் அப்ளை பண்ணல, இன்னும் ரொம்ப நேரம்லாம் ஆகலை, டைம் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக நீங்களே அப்ளை பண்ணலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்தே உங்களோட பிசியில் சிஸ்டமில் நீங்களே அப்ளை பண்ணலாம். மொபைல் ஃபோனில் கூட இதை அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸில் டிஎஃப்சி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ கவுன்சிலே அஃபீஷியலாக அவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த டிஎஃப்சி சென்டருக்கு போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு டிஎன்ஏ கவுன்சிலில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. உங்களுக்குன்னு ஒரு மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வச்சுக்கோங்க. அண்ட் இதை நீங்கள் எப்போவுமே உங்கள் கையில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்த 2 மாதம் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் உங்கள் கையில் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அது ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 10th 11th அண்ட் 12th சர்டிஃபிகேட். ஸோ இப்போ இல்லாட்டியுமே நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கிட்டு. 3வது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி, உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். 4வது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். 5வது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தேவைப்படாது. சப்போர்ட் வேறு ஸ்டேட்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தேவைப்படும். அப்புறமா இன்கம் சர்டிஃபிகேட், வருமான வரி சான்றிதழ். ஃபேமிலி இன்கம் பிலோ 2.5 lakh கம்மியாக இருக்கும்போது சில சலுகைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் அது இருந்தால் ஆப்ஷனல் தான், பட் இருந்தால் பெட்டர். அண்ட் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டும் வேணும். ஃபைனலாக 7.5 ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட். நீங்கள் 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது தேவைப்படாது, ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்லாம் இருந்ததுன்னா அப்ளை பண்ணுறதுக்கு வெறும் 10 ஸ்டெப் தான். tna.online.org இந்த சைட்டில் போயிட்டீங்க அப்படின்னா யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன், உங்களோட டீடைல்ஸ் கொடுக்குறீங்க, லாகின் பண்ணுறீங்க. செக்ஷன் 1ல் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஆதார் கார்டு அட்ரஸ் அண்ட் பேரண்ட் டீடைல்ஸ் கொடுக்குறீங்க. அண்ட் செக்ஷன் 2ல் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருந்தது அப்படின்னா அந்த ரிசர்வேஷனை மென்ஷன் பண்ணுறீங்க. அதில் 7.5 ரிசர்வேஷன், இன்கம் சர்டிஃபிகேட், இது ரிலேட்டடான டீட்டெயிலாம் கேட்கும். அப்புறமா செக்ஷன் 3 ஸ்காலர்ஷிப், ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப், இந்த மாதிரி ஏதாவது ஸ்காலர்ஷிப்பில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது தேவைப்படும். அண்ட் 6th செக்ஷன் 4 ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, எங்கே படிக்கிறோம் அதை பற்றிய டீட்டெயில். அண்ட் 7th அகடமிக் இன்ஃபர்மேஷன், நம்மளை பற்றிய மார்க் அண்ட் டீட்டெயில் பற்றிய இன்ஃபர்மேஷன். 8வது அந்த அப்ளிகேஷன் ரிவ்யூ ஆகும். அப்புறமா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பேமெண்ட் 500 rupees பேமெண்ட் பண்ணி நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நீ SC ST கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் 250 அப்படிங்கிறது பே பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அண்ட் ஃபைனலாக டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை வச்சுக்கோங்க. உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை யாருமே கேட்க மாட்டாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான லைவ் வீடியோ யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. பர்டிகுலராக வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி லைவாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நான் கொடுக்குறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஎஃப்சி சென்டர்லேருந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டோ கேட்க மாட்டாங்க, அதனால் யாரும் கேட்டால் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஆன்லைனில் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. அண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸில் ஜாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதை நீங்களே பண்ணிடலாம். அதுக்கான டைமும் கொடுக்குறாங்க, 3 days வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. அது மூலமாக நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட கட் ஆஃப் அண்ட் ரேங்குக்கு எந்த காலேஜ் லாஸ்ட் இயர் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத லாஸ்ட் இயர் டிஎன்ஏ டேட்டா மூலமாக அந்த கட் ஆஃப் மூலமாக எந்தெந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத அதுலேயே கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து வர வீடியோவில் நம்ம அதை பற்றிலாம் பார்ப்போம். அதை பற்றிலாம் நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும், உங்களோட டவுட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் சுமன்.